இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் ஒன் டே ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து சாரியோட அந்த ப்ளவுஸே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளார் இருக்குல்ல, இந்த ஃப்ளார் தான் உங்களுக்கு ஓகே. இந்த ஃப்ளார் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 3 புட்டாஸ் மட்டும் இங்கே வைக்கணும். ஸோ இது வந்து சின்ன ஸ்லீவ் தான் அவங்களோடது. ஸோ அதில் வந்து இந்த பெட்டலில் மட்டும் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த தாமரை இந்த லீஃப், அதுக்கப்புறம் இந்த மேலே இந்த ஃப்ளார் மாதிரி இருக்கிற இந்த பாட்டை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்து பீடால் வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதை பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதை சுற்றி ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போது இந்த பெட்டல் இருக்குல்ல, இந்த பெட்டலுக்கு நடுவில் இந்த 2 லைன் இருக்குல்ல, இந்த 2 லைனும் இதே மாதிரி வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 லைன் ஒவ்வொரு இதுக்கும் வருதில்ல, பெட்டலுக்கும் இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் இந்த ஒர்க்கை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி வைக்கும்போது. ஸோ எப்பவும் போல் நடுவில் வந்து இந்த ரிங்கில் ஒரு ரிங் குத்தி மறுபடியும் உள்ளே எடுத்து மறுபடியும் அதுக்கு அவுட்டர் சைடில் ஒரு லாக் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை நாட் போட்டுடுறோம். எப்பவுமே சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நடுவில் வந்து அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எடுத்து சைடில் மறுபடியும் அகைன் அந்த ரவுண்ட்குள்ளேயே குத்தி பக்கத்துலேயே குத்தி இதுக்கு இந்த ஆப்போசிட் சைடில் இப்போ எடுத்துருக்கலாம், அதுக்கு ஆப்போசிட் சைடில் கரெக்டாக இதை நேராக வச்சு அந்த இதுக்கு சர்க்கிள் வந்து கரெக்டாக அதுக்கு நேராக இருக்கான்னு வச்சு ஒரு லாக் போட்டு மறுபடியும் பக்கத்தில் ஒரு குட்டி லாக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுடணும். ஸோ இப்படி போடும்போது தான் நமக்கு அந்த அந்த சக்கரி வந்து நமக்கு வந்து ஆடாமல் வந்து அதே இடத்துல இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா மூவ் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ளவுஸோட இந்த கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்து இந்த லோட்டஸை சுற்றி ஃபுல்லாகவே நம்ம வந்து லீவ் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ லீவ் ஸ்டிச்சுக்கு சென்டரில் வந்து நூல் எடுத்து மறுபடியும் டாப்பில் ஒரு நாட், ஒரு செயின், அப்புறம் ஒரு குட்டி நாட். நெக்ஸ்ட் அகைன் கீழே வந்து இந்த இப்போ இது எடுத்துருக்கோம்ல இந்த த்ரெட்டு, அதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு செயின், அப்புறம் ஒரு குட்டி லாக். இது வந்து நான் ஒன் சைடாக போட போகிறேன், டபுள் சைடு வர மாதிரி இருக்காது. ஸோ அதே மாதிரி செயின், அந்த குட்டி லாக். டபுள் சைட் போடுற மாதிரி இருந்தால் இப்போ இந்த சைடில் ஒரு செயின் ஒரு குட்டி லாக் போடுறோம்னா அகைன் திருப்பி இதில் போடுவோம். பட் ஆனால் இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு சைடில் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த சைட் போட போகிறேன். ஸோ ஒரு செயின், போட்டுட்டு இங்கே லாக் போட்டுடணும். அகைன் திருப்பி நம்ம ஆரம்பிக்கும் போது அங்கே மேலே இருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே அதுக்கு கொஞ்சம் கீழே இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும். சேம் அதே செயின், ஒரு குட்டி லாக், செயின், குட்டி லாக். இது நம்ம அந்த பீஸில் வந்து இந்த டிசைனை நம்ம போடுறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஊசி வந்து பீடு ஊசியில் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த லீஃப் இந்த பெட்டலோடது எப்படி வந்து ஃபில் பண்ணுறோன்னா, இங்கே சைடில் வந்து எடுத்துக்கணும். நம்ம லோட் ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கலாம் இதுக்கு. ஸோ டாப்பில் வந்து ஒரு செயின், ஒரு லாக்.
ஓகே, ஒரு செயின் ஒரு லாக் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கொண்டு வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், இந்த தாமரை மட்டும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பெட்டல் இருக்குல்ல, இந்த பெட்டலில் வந்து எப்போது நார்மலாக நம்ம வந்து 6 ஸ்டாண்ட் வந்து எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். இதில் கொஞ்சம் 7 போட்டிருக்கோம். ஏன்னா இந்த ஷேப்பில் வருதில்ல, இந்த ஒரு 5 பெட்டல் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ஃப்ளார் மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து இதே கலரில் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7 ஸ்டாண்ட் எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். இங்கே கீழே போகிறதில் 6 தான் போட போகிறோம். ரொம்ப குட்டியாக வரும் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு அடுத்தது இங்கே வரலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவரில் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஆரஞ்சு வந்து கொடுக்குறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கீழே இந்த பெட்டல் இந்த இலை ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து மெரூனில் கொடுக்க போகிறோம். அது ஒரு 6 ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். இதை கம்பேர் பண்ணும்போது இது சின்ன சைஸாக வரணும் நாட் நமக்கு. ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து நல்லா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். மேலே பெட்டல்ஸ்க்கும் கீழே வந்து லீஃப்க்கும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சுட்டு சக்கரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிடணும். நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து புட்டாஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதுலேயும் சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து நம்ம வந்து பீடால் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1 டேயில் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒர்க் முடிக்க முடியுமோ அது மாதிரி வந்து முடிச்சு காட்டியிருக்கோம். ஸோ இதுதான் ப்ளவுஸோட ஃபைனல் லுக். இதுக்கு வந்து பின்னாடி பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு டைம் 1 டேயில் வந்து சீக்கிரம் முடிச்சு நம்ம ஸ்டிச்சிங்கும் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் முடிச்சாச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த தாமரை போட்டிருக்கோம்ல அதை சுற்றி வந்து 2 ஸ்டிச் வந்து ஜரியால் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ அப்போ போட்டால் தான் அந்த லோட்டஸ் வந்து இன்னும் நல்லா எம்போஸ்டாக அந்த ஃப்ளார் தெரியும். உங்களுக்கு நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். கோல்டன் கலரில் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் and thank you watch my video.